ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் தியானத்திலே இன்று அவர் நம்மை விடுவிக்க பிறந்திருக்கிறார் என்பதை தியானிக்க போகிறோம். உலகத்தில் அநேக தலைவர்கள் எழும்பி தங்கள் தேசத்தின் விடுதலைக்காக போராடி இருக்கிறாங்க. நம்முடைய இந்திய தேசத்திலும் பல தலைவர்கள் எழும்பி நம்முடைய தேசத்தின் விடுதலைக்காக போராடி விடுதலையை பெற்று தந்தாங்க. இன்றைய தினம் வரைக்கும் அவங்கள நம்ம மதிக்கிறோம், அவங்க செஞ்ச தியாகங்களை நினைவு கூறுகிறோம். ஆனால் ஒட்டுமொத்த உலக மக்களுடைய விடுதலைக்காக ஒருத்தர் பிறந்தார் என்பதை நாம் மறந்து போயிடுறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக பிறந்ததுக்குரிய நோக்கமே நம்மளை விடுவிக்கத்தான். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற மனுஷனால் பரலோகம் போக முடியாது. நிறைய பேர் தங்களுடைய சுய முயற்சினால் எப்படியாகிலும் அந்த பாவத்தினுடைய அந்த அடிக்ஷன்லேருந்து வெளிவரலாம் சொல்லி முயற்சி எடுத்து தோற்று போயிடுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை செஞ்சு விடுதலை பண்ணுங்கப்பான்னு அவர்கிட்ட கேட்பீங்க சொன்னால் அவர் உங்களை விடுவிப்பார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் சொல்லி வசனம் சொல்லுது. ஏன்னா அவருடைய பிறந்ததனுடைய நோக்கமே தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறதற்காகத்தான். ரெண்டாவது, நம்மளை மரண பயத்திலிருந்து விடுவிக்க அவர் பிறந்திருக்கிறார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் பிறந்தார் சொல்லி வசனம் சொல்லுது. இன்றைக்கி நிறைய பேர் இந்த வியாதி வந்துடுமோ, இந்த வியாதி வந்து நான் செத்துருவனோ, விபத்தினால நான் செத்துருவனோ, திடீர்னு படுத்துகிட்டே இருக்கிறேன் அப்படியே செத்துருவனோ சொல்லி எப்போ பாரு அந்த ஒரு மரண பயம் அவங்கள பிடிச்சு வச்சுட்ருக்கும். சரியாக தூங்க முடியாது, அவங்களால ஃப்ரீயாக இருக்க முடியாது, சரியாக சாப்பிடக்கூட முடியாது. அப்படிப்பட்ட ஜனங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுவிப்பார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு தான் அவர் பிறந்தார் சொல்லி வேதம் சொல்லுது. அதுதான் கிறிஸ்மஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் அநேக மரித்து போனவங்களை அவர் எழுப்பியிருக்கிறார். அவருடைய சீஷருங்க செத்துப்போன அநேகரை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறாங்க. அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கி இருக்கிறாங்க. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். உங்கள் பலவீனத்திலிருந்து அவர் உங்களை விடுவிப்பார். உங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் உங்களை விடுவிப்பார். மரண பயத்திலிருந்து அவர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டுக்கிறீங்களோ அந்த ஒடுக்கத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே உங்களுக்கு பூரண விடுதலையும் சமாதானத்தையும் தந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.